சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டாள். இவ்வாறே சிவபெருமானும் அம்பிகைக்கு அருளினார். இவ்வுலக ஜீவராசிகளுக்கும் அருளினார். இனி சிவராத்திரி பற்றிய விரிவான தகவலை பார்க்கலாம். நினைத்தாலே முக்தி தரும் தலமாக திருவண்ணாமலை இருக்கிறது. இந்த திருவண்ணாமலையில் அக்னி மலையாக இருக்கும் சிவபெருமானின் தோற்றத்தை கண்டு பிரமித்து நின்ற நாராயணனையும் நான்முகனையும் தன் அடிமுடி கண்டு வர போட்டி வைத்தார் சிவபெருமான். சிவனின் முடியை காண அன்னப்பறவையாக உருவெடுத்த பிரம்மாவும், சிவனின் அடியை காண வராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவும் ஈசனின் சிரத்தையோ பாதத்தையோ காண முடியாமல் தோற்று சிவனை பணிந்த தினமும் சிவராத்திரி தினமே ஆகும். மேலும் சிவன் அக்னிமலையாக உருவான தினம் மகா சிவராத்திரி தினம் என்பது சிறப்பு. உலகம் பிரளயம் ஏற்பட்டு அழியும் நிலை உருவான போது அந்த இரவு பொழுதில் அன்னை உமாதேவி சிவபெருமானை பூஜித்து அருள் பெற்றார் எனவும், அந்த இரவில் தன்னை போல விரதம் இருப்போர் யாராயினும் அவர்களுக்கும் மோட்சம் அளிக்க வேண்டும் என பரமேஸ்வரனிடம் பராசக்தி வரம் பெற்றதும் இந்த சிவராத்திரி